கர்த்தர் உங்களை நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மனிதனாக போது பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம், யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. செங்கடலை பிளந்து பாதை கொடுத்தீர், வெளியில் மக்களுக்கு மன்னா பொழிந்தீர், எரிவெயிலில் மேகத்தூணானே, இருளில் ஸ்நேக தீபமாய், சீனாய் மாமலை சிகரமதில் நீதி பிரமாணங்கள் பகிர்ந்தீரே. யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் இன்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மனிதனாக போது பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் அவரை அப்பா என்று கூப்பிட வேதம் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அநேகர் நினைக்கிறார்கள், நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன், சிறு வயதிலிருந்தே நான் ஆலயத்திற்கு செல்லுகிறவன், ஆகவே இயேசுவை அப்பா என்று அழைக்க எனக்கு உரிமை உண்டு என்று சிலர் யோசிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை எப்பொழுது பிள்ளைகளாய் மாற்றிக் கொள்ளுகிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அன்றியும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னாரு. நாம் மாம்சத்தில் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறோம், மீண்டும் ஆவியில் கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம் என்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு தகப்பனாய் மாறட்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை போல என் ஆண்டவர் உங்களை இரக்கம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. அவரை தகப்பன் என்றும் அப்பா என்றும் நாம் அழைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது அல்லவா? காரணம், உலக பிரகாரமான தகப்பன் இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு வயது மூப்பை நிமித்தம் இந்த பூமியை விட்டு கடந்து போய் விடுவார். ஆனால் இந்த பரம தகப்பன் இருக்கிறவராகவே இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிற அல்பா ஒமேகா, உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கும் பொழுது ஒரு குறைவு நமக்கு வரவே வராது. பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து கொடுப்பதை போல நம் ஆண்டவரும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்க பாக்கியத்தை கொடுத்து எங்கள் நல்ல ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நீர் தெய்வமாய் இருக்கிறீர், ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய எங்களுக்கோ நீர் தகப்பனாய் இருக்கிறீர். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உலக பிரகாரமான தகப்பனுடைய அன்புக்காக பல நேரங்களில் நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பனை நாங்கள் பறிகொடுத்து அவரை மறிக்க கொடுத்து தகப்பன் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் பரம தகப்பனாய் இருக்கிறவராய் எங்கள் அருகில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஒரு முகத்தை பார்க்கிறார்களோ, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை போல இன்றைக்கு உடைய ஜனங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் எவ்வளவு அற்புதங்களை செய்து வழி நடத்தி கொண்டு வந்தீரோ, அதே போல நம்முடைய அன்பு பிள்ளைகளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அழகாய் நீர் அற்புதங்களை செய்து வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாளும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, தடுமாறி போகாதபடி, ஆண்டவரே அழுது புலம்பி விடாதபடி உடைய கிருபை அவளை தாங்கட்டாப்பா. ஒரு தகப்பனை போல தோளில் தூக்கி நீர் சுமக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வனாந்தரமான வாழ்க்கை சூழ்நிலையிலே உடைய ஆண்டவரே அற்புதத்தை செய்து அந்த வனாந்தரத்தை நீரூற்றாய் மாற்றுவீராக. இந்த கசந்த மாறாக்களை மதுரமாய் மாற்றுவீராக. உடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவீராக. உடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக ஆண்டவரே. வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து உடைய நாமத்தினை மகிமைப்படுத்தி இன்றைக்கும் நீர் தகப்பனா இருப்பதை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள போவதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் இந்த நாளில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்களை பெருக பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.